வாக்குத்தத்தம் உன்னுடையது. அன்பு பிள்ளையே, உனக்கு பல நேரங்களில் பிரச்சனைகள் வரும்போது, தோல்விகள் வரும்போதும் ஒரு கேள்வி வருகிறது. ஆண்டவர் என்னை மறந்துவிட்டாரோ? அவர் என் ஜெபத்தை நினைக்கவில்லையோ? அவருக்கு நான் பட்ட பிரயாசங்கள் மறந்து போனாரோ என்று கேட்கிறாய். உன்னையும் நான் மறக்கவில்லை, உன்னுடைய பிரயாசங்களையும் மறக்கவில்லை. நீ எப்போதும் என் நினைவில் இருக்கிறாய். ஸ்திரீயானவள் தன் கற்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாளோ? அவர்கள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை என்ற என் வார்த்தையை நினைவில் வைத்துக்கொள். நான் உன்னுடைய எல்லா சூழ்நிலையையும் அறிந்திருக்கிறேன். உன் பக்தி, உன் வைராக்கியம், எனக்காக நீ செய்த சிறிய பெரிய செயல்கள் எல்லாவற்றையும் நான் அறிந்திருக்கிறேன். இஸ்ரவேல் மக்கள் என்னை விட்டு தூரம் போனாலும் அவர்களை நான் தண்டிக்கும் போது அவர்களுக்கு நான் மனம் இறங்கியிருந்தன் காரணம் அவர்களின் ஆரம்ப கால பக்தி, அவர்கள் என்னிடம் காட்டின அன்பு. அதை நான் நினைத்துத்தான் அவர்களை திரும்பவும் மீட்டு கொண்டு வந்தேன். நீ எனக்காகப்பட்ட பிரயாசங்களையும் நீ எனக்காக செய்த செயல்களையும் நான் நினைக்கிறேன். உன்னுடைய செயல்களை நீ சரி செய்து கொள். உன்னுடைய பேச்சு, உன்னுடைய நடக்கை, இவைகளை ஒரு விசை ஆராய்ந்து பார். நீ முன்பு எப்படி இருந்தாய், இப்போது எப்படி இருக்கிறாய் என்று நினைத்து பார். திரும்பு. ஒருவேளை நீ என்னை விட்டு தூரம் போயிருப்பாயானால் என்னிடம் வா. நீ உன் செய்கைகளால் என்னை மறுதலித்திருப்பாயானால் என்னிடம் உன் தவறை அறிக்கையிட்டு திரும்பி வா. உன்னை நான் ஒரு நாளும் ஒதுக்கி தள்ள மாட்டேன். ஜெபம் உன்னை என்னிடம் சேர்க்கும். வேத வாசிப்பு உன்னை எனக்கு பிரியமான பிள்ளையாக மாற்றும். இன்றே திரும்பு, என் சித்தம் செய். நான் உன்னை இந்த நாளில் ஆசீர்வதிப்பேன். ஆதார வசனம்: உன் இளவயதின் பக்தியையும் நீ வாழ்க்கைப்பட்ட போது உனக்கு இருந்த நேசத்தையும் நினைத்திருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். எரேமியா 2:2.